அடுத்து பேச வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்கணித வித்தகர்ன்னு சொல்லக்கூடிய நம்ம பாலா சார் அவர் வரார். வாங்க சார். ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிலை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நமக நம சிவாய. நம்ம இன்றைக்கி காலங்கிநாதர் ஜோதிட ஆய்வகத்தின் முதல் கருத்தரங்கத்திற்கு திருப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர்கள் மற்றும் நமது ரவிராஜன் ஐயா அவர்களையும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட குருமார்களும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம எங்கே போனாலுமே நம்ம வந்து எண்கணிதம் தான். எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூமராலஜி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. அந்த காலத்திலேருந்து வரக்கூடிய இந்த நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று புதுவிதமாக நம்ம வந்து ராஜ நிலையின் மூலமாக நம்ம வந்து அவங்கவுங்க வைத்திருக்கக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அடுத்து வண்டி எண்களாக இருக்கட்டும், மற்றும் அனைத்து விஷயங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் முகமாகவே எல்லாருமே இன்றைக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து நம்ம வந்து இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எண்கள் தான் நம்மளை வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த எண்களில் எப்படி இருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கிறது, கெட்ட விஷயங்களும் தான் இருக்கிறது. அதை நம்ம எடுத்து செயல்முறைக்கு நம்ம கொண்டு வந்து அதை பயன்படுத்தும் போது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம கொண்டு செல்லும். அப்போ அந்த வளர்ச்சி அப்படின்ற விஷயங்கள் நமக்குள்ளே தான் இருக்குதே ஒழிய நம்ம வந்து எங்கே போய் தேடினாலும் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ ஒரு விஷயம் அப்போ ஜோதிடர்களாகவே இருந்தாலும் கூட அதுலேயும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம வந்து யார் சொன்னாலுமே வந்து அதை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னாக்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற யாருமே கிடையாது. ஏன்னா ஜோதிடத்தில் வந்து யாருமே கரை கண்டது கிடையாது. எல்லாருமே தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோமே ஒழிய யாருமே கரைன்றது நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்லாம் யாருக்குமே அங்கே வந்து இடம் இல்லை முதல்ல. அப்போ ஒரு விஷயங்கள் பிரபஞ்சத்தில் இருக்குதுனாக்கும் அது என்ன இருக்குன்றது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இன்றைக்கி ஃபோன் இல்லாத வீடு எங்கேயுமே கிடையாது. அப்போ அந்த ஃபோனு தான் மெயினாக நம்மளுக்கு வந்து பேசுது. ஏன்னா ஃபோன் வீட்டில் 4 பேர் இருந்தாக்கும் 4 பேர்த்துக்குமே ஃபோன் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒன்று வச்சுக்கிறாங்க. ஏன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக இன்னொரு ஃபோன் வச்சுக்கிட்டு 2 நம்பரை வச்சு ஒரு நம்பரை வந்து பர்சனலாக வச்சுக்கிறது, ஒரு நம்பரை வந்து பிஸ்னஸுக்கு வச்சுக்கிறது. இது மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் நம்மளுக்கு வந்து பேசும். அப்போ இந்த 10 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நம்பர்கள் இருக்கும். அந்த 10 நம்பர்களையும் டோட்டல் பண்ணும்போதும் அதுலேயும் ஒரு நம்பர் வரும். இதை அனைத்துமே நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அந்த நம்பர்களை எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் இந்த எண்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும். அப்போ இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த ஃபோன் நம்பரை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 விஷயமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 5 விஷயங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும்போது அதில் வந்து ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகரை குறிக்கக்கூடியது முதல்ல வரக்கூடிய 2 எண்கள். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை குறிக்கக்கூடிய எண்கள். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து தொழிலை குறிக்கக்கூடிய எண்கள். அடுத்து வரக்கூடிய தொழில் செய்கிறவங்கன்னா தொழில் இல்லை அதை வந்து நீங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மெதுவாகவே சொல்லுங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே 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 சரி, ஓகே ஓகே நல்ல விஷயந்தான். சரி 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 இல்லை, நம்ம கொஞ்சம் வேகமாக தான் ஸ்பீடாக தான் போவேன். சரி, பரவாயில்ல நீங்கள் எழுதிங்க. ஓகே 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 அப்போ முதல்ல வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஜாதகரை குறிக்கக்கூடிய நம்பர். அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர்களை வந்து முதல்ல எழுதிக்கிங்க. அதாவது 10 நம்பர் உங்கள் ஃபோன் நம்பரை எழுதிக்கிட்டிங்கனாலே அது எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அந்த 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜாதகரை குறிக்கும். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் குடும்பத்தை குறிக்கும். அப்போ குடும்பஸ்தானம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கவனிச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில், அடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலை, அதையும் நம்ம வந்து குறிச்சிக்கலாம். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து நிலவரத்தை குறிக்கக்கூடியது. சொத்து, வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே அதை குறிக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் நம்மளுக்கு வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடியது. நம்ம பூர்வ புண்ணியம், அடுத்து குழந்தைகள்,
நம்மளுடைய ஜென்ரேஷனை குறிக்கக்கூடிய அந்த நம்பர் தான் கடைசியாக வரக்கூடிய 2 எண்கள். அப்போ இத்தனை எண்களையும் நம்ம கூட்டி வரக்கூடிய எண்கள், அதையும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். அப்போ நல்ல விஷயங்களாக நம்ம வந்து அதில் வந்து பொருத்தி இருக்குதான்றதை கவனிக்கணும். ஏன்னாக்க நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம வந்து போகும்போது ரோட்டோரத்தில் போட்டிருப்பாங்க, எனக்கு 2 சிம்மை குடியான்ட்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம போயிடுவோம். அப்போ அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுத்திகள் நமக்கு நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நமக்கு நல்ல நம்பர்களை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். அதுவும் சரியில்லாத தசாபுதிகளாக இருந்தால் அந்த நம்பரை நம்ம வாங்கிட்டு வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கி அங்கே வந்து பிரச்சனைகளை கொண்டு போய் மாட்டி விட்டுறோம். அது நமக்கு புரியாது. முதல்ல இந்த நம்பர்னாலையெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் ரொம்ப பேர் வந்து, நானே அது மாதிரி விஷயங்கள் ரொம்பவே எகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே போய் ஒவ்வொரு விஷயங்களும் ஆய்வு செய்யும்போது தான் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே நம்மளுக்கு புரிய வருகிறது. அப்போ ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பரில் 00 அங்கே வந்திருக்குது. அப்போ 00 எந்த இடத்துல வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திப்பார். அப்போ அந்த 00 எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே குடும்பஸ்தானத்தில் வருது. அப்போ குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு தனி மனிதருக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கிறது. அப்போ அந்த கனவுகள் நிறைவேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 00 அங்கே வச்சுருந்தாருனாக்கும் அந்த கனவுகள் எப்படி பலிதமாகும்? அங்கே எதுவுமே இருக்காது, அங்கே டவுன் ஆகிட்டே இருக்கும். அதாவது திருமணம் ஆகாத ஒரு நபர் 00 தொழில் குடும்பஸ்தானத்தில் வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த குடும்பத்துக்காக அவர் படாத பாடு படணும். பட்டாலும் நமக்கு புரோஜனம் இருக்காது. இப்போ பொண்ணு பார்ப்பாங்க, பார்த்துட்டு வருவாங்க, எல்லாருமே ஓகேன்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் அங்கே தட்டி போய் தடையை ஏற்படுத்திடும். அப்போ இந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த 00 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம 00 வந்துச்சுனாக்கும் குடும்பம் அங்கே வந்து டவுன் ஆயிடுது. இதுவே நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மேலேருந்து அப்படியே கீழே டவுன் ஆகிட்டு தான் வரும். அங்கே வந்து அடுத்த கட்டத்தை வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக விடாது. முதல்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொத்து அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு வந்து 00 இருந்துச்சுனாக்கும் அந்த சொத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து நல்ல சொத்துக்கள் இருந்தாலும் கூட அங்கே வந்து விரயத்தை கொடுத்து ஒவ்வொன்றா நம்மளை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழலை தான் இங்கே உருவாக்கும். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே குழந்தை ஸ்தானம். அப்போ குழந்தைகளுக்கு நம்ம வந்து 2 ஜீரோக்களை வச்சுருந்தாக்கும் அங்கே வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 00 அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே வந்து புரோஜனம் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போ அந்த 00 வந்துருச்சுனாலே அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருந்தும் நமக்கு பயன் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். ஒருத்தர் குழந்தைக்காக ரொம்பவே வந்து அவங்க வந்து 10 வருஷம் ஆச்சு சார், 20 வருஷம் ஆச்சு சார், குழந்தைக்காக நாங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே அங்கே நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு ரொம்ப பேர் வர்றாங்க. வந்தவங்களுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ஜோடிகளுக்கு நம்ம வந்து இந்த குழந்தை ஸ்தானத்தை வந்து நம்ம வலுப்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு வந்து குழந்தை அப்படின்ற 3 குழந்தைகள் வர மாதிரி, அதாவது ஒரு பிரசவத்திலேயே 3 ட்வின்ஸுக்கு மேலே இன்னொன்று சேர்த்து 3மே ஆண் குழந்தையாக வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய இதில் இருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்கிறது, நம்ம குழந்தை ஸ்தானத்தில் எந்த மாதிரி எண்கள் இருக்கிறதுன்றதை நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். அப்படி கவனமாக பார்த்து அந்த எண்கள் நல்ல எண்களாக இருந்தால் ஓகே, அங்கே கெட்ட எண்களாக இருந்தால் அங்கே வந்து அதை சார்ந்து தான் அந்த குழந்தைகள் பயணித்து கொண்டே இருப்பார்கள். சரிங்களா? இப்படி தான் எண்களை வந்து நம்ம வந்து 1லேருந்து 108 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது. அப்போ அந்த தனித்தனி பலன்களையும் நம்ம வந்து எதில் எப்படி இணைத்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து இந்த மாதிரி வலுவான எண்கள் அப்படின்லாம் நம்ம வந்து எங்களுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ அந்த வலுவான எண்கள் எல்லாருமே வந்து நம்பர்களை எடுத்துடுறாங்க. ஏன்னா வீடியோக்களை பார்த்து அவங்களே நம்பர்களை எடுத்துடுறாங்க. எடுத்தாலும் அங்கே வந்து வேலை செய்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து அந்த நம்பர்கள் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்பர்களில் வலுவான நம்பர்கள் அப்படின்லாம் இருக்குது. இப்போ வலுவான நம்பர்கள் அவர்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்றதை நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ நம்பர்கள்லேயே நம்ம வந்து இந்த தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கணும், மற்ற எண்கள்லாம் நமக்கு டவுனாக இருந்தாலும் கூட மெயின் நம்மளுக்கு வந்து தொழில். அப்போ தொழில் நல்லா இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அடுத்ததுக்கு நம்ம வந்து போக முடியும். இப்போ ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சொத்து வாங்கணும்னா கூட தொழில் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து சொத்து வாங்க முடியும். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை நம்ம வலுவான நம்பர்களாக அந்த ஜாதகருக்கு எந்த நம்பர் வலுவான நம்பர்கள்னு நம்ம பார்த்து எடுக்கணும். அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் நல்ல எண்கள் மட்டும் இருக்குது அப்படின்ட்டு அந்த நல்ல எண்களை மட்டும் தூக்கி அதில் போட்டு எடுக்கக்கூடாது. அதுலேயும் வலுவான எண்கள் அந்த ஜாதகருக்கு எது சரியாக வரும்னு பார்த்து தான் அந்த நம்பர்களை எடுக்கணும்.
அப்படி எடுக்கும்போது தான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அந்த ஜாதகருக்கு அங்கே வந்து வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வண்டி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ ரொம்ப விஷயங்கள் வண்டியில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, முதல் ஓனர் நான் என்னுடைய வண்டியே இல்லை சார், ஆனால் எப்படி சார் எனக்கு பேசும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம தான் அந்த வண்டியில் ஏறி உட்காந்து போகிறோம். நம்மளை கொண்டு செல்கிறதே அந்த வண்டி தான். அப்போ அந்த ஓட்டக்கூடிய நபர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எந்த நம்பரில் அவருக்கு ரிஜிஸ்டர் ஆகியிருக்கோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஓனர். அதை ஓட்டக்கூடிய யாராக இருந்தாலுமே, என் பையனாக இருந்தாலும் சரி, அடுத்து நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தான் 2வது ஓனராக வரும். அப்போ நீங்கள் அப்பா பேரில் எடுத்து பையன் ஓட்டினாலும் அங்கே 2வது ஓனராக தான் அங்கே வந்து பேசும். அப்போ யாரோ ஒரு பேரில் நான் வந்து செகண்ட்ஸ் தான் சார் வாங்கியிருக்கிறேன், எனக்கு எப்படி சார் பேசும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் செகண்ட்ஸாகவே வாங்கினீங்கனாலும் பேர் மாற்றம் செஞ்சால் அது உங்களுக்கு பேசும். பேர் மாற்றம் செய்யலைனாக்கும் அடுத்த ஓனர், இப்போ 2 ஓனர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னாக்கும் நீங்கள் வாங்கி ஓட்டும்போது பேர் மாற்றினாலும் மாற்றலைனாலும் அது 3வது ஓனராக தான் அங்கே வந்து பேசும். அப்போ அந்த 3வது ஓனருக்கு உண்டான அந்த இலக்கங்கள் எப்படி இருக்கின்றது நம்ம வந்து கவனிக்கணும். முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய 2 எண்கள், 2வது வரக்கூடிய அந்த 4 டிஜிட் தான் உங்களுக்கு வந்து இந்த வண்டி எண்களில் வரும். அதில் 4 டிஜிட்டில் வந்து 2 எண்களை ஃபஸ்ட்டு ஓனராகவும் 2 எண்களை 2வது வரக்கூடிய 2 எண்களை 2வது ஓனராகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3வது ஓனராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வந்து வரிசை அப்படியே மாற்றி மாற்றி வந்து எடுத்துக்கலாம். அப்போ 2 ஜீரோக்கள் எந்த நம்பர்கள்லேயும் 2 ஜீரோக்கள் வரக்கூடாது. 2 ஜீரோக்கள் வர்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் நம்பர்கள் எடுப்பாங்க. இது உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஊரில் பக்கத்தில் ஏதாவது நம்பர்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும். 00, 000 ஒன்றெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் எதையுமே நம்ம வந்து பேச முடியாது. கொஞ்சம் ஆதிக்க குணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது அப்படின்ற சூரியனுடைய ஆதிக்க குணங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த 2 ஜீரோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்மி ஆயிடுச்சு. முதல் ஓனருக்கு டம்மி. 2வது ஓனர் அவங்க குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அது அங்கே வந்து பிரச்சனையை தான் கொடுக்குமே ஒழிய நம்மளை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. ஒவ்வொருத்தங்க ஃபேன்சி நம்பர்னு ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. இந்த ஃபேன்சி நம்பர்லாம் வந்து தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல தான் இந்த ஃபேன்சி நம்பர்கள்லாம். அதிலெல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறது. அப்போ 111 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே விருத்திகள் இருக்காது. வந்ததுக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதாவது 11 அப்படின்ற நம்பர் 4 ஒன்றுமே வச்சுருந்தீங்கனாக்கும் அது ஃபேன்சி நம்பர்னு நீங்கள் வந்து பணம் கொடுத்து தான் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த நம்பர் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் விருத்தி இருக்காது. வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஆனால் அந்த வண்டி வந்து அதுதான் அவ்வளோதான் இருக்கும். தொழிலில் வளர்ச்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் இருக்காது. இதுவே 2, 2, 2, 4 2களை நம்ம வச்சுருந்தோம்னாக்கும் ஆட்கள் கூட்டம் அதிகமாகவே வருவார். ஒரு ஸ்தாபனம் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தாபனத்தில் வந்து ஆட்கள் கூட்டம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஒரு தொழில் நிறுவனத்தில் நம்ம வந்து 2222 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து வச்சுருக்கோம். ஒரு ஃபோன் நம்பரில் நம்ம 22 அப்படின்னு வச்சுருந்தாலே அந்த தொழில் ஸ்தானத்தில் இழுத்து கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும். அப்போ அந்த 22 அப்படின்ற நம்பர் அந்த ஜாதகருக்கு சிறப்பான நம்பர்களா அப்படின்றதை நம்ம வந்து கவனிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 இந்த 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொடுக்கும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொடுக்கும்போது பெண்களாக இருந்தால் தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும், தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துரும். அதுவே ஆண்களாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 12 டோட்டல். அப்போ அந்த வண்டி நம்பரோ அல்லது ஃபோன் நம்பரோ எதுவாக இருந்தாலும் டோட்டல் 12 வந்துருச்சுனாலே பணம் காசு சேர்க்க முடியாது. அங்கே சொத்து சேர்க்கை மட்டுமே அங்கே வந்து சேர்க்கக்கூடிய சூழலை உருவாக்கும். வாங்க ஐயா, வாங்க வாங்க. அடுத்ததாக 44 இப்போ 44 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்மள்கிட்ட திறமைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே முடியாது. அப்போ இந்த 44 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்தானத்தில் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திறமைகள் எதுவுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்போ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த ஃபோன் நம்பரில் டோட்டல் 44 வந்துருச்சுனாலே வந்து அவங்களுடைய எந்த ஒரு விஷயமும் வெளிச்சத்துக்கு வரவே வராது. என்ன தான் முட்டி மோதிக்கிட்டே இருந்தாலும் மோதிக்கிட்டே தான் இருக்கணும். அங்கே வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே முடியாது. எல்லாமே இருக்கும், ஆனால் புரோஜனம் எதுவுமே இருக்காது.
இப்போ ஒரு தொழில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில் வந்து எல்லாமே இவருக்கு திறமைகள் இருக்கும். இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே முடியாது. அப்போ இந்த எண்கள்லாம் நமக்கு வந்து சிறப்பான எண்கள் அல்ல. இது தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல தான் இந்த எண்கள் ஓடிட்டுருக்கும். சரிங்களா? அடுத்து 55, 55. இந்த 55, 55 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உறவுகளிடையே பிரச்சனையை கொடுக்கும். இந்த உறவுகள் இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள் இவங்கள்ட்டலாம் ஒரு சங்கடத்தை கொடுத்து வெளியே கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். 55, 55 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான். இருந்தாலும் நண்பர்கள், உறவுகள் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி வந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அடுத்து இந்த 66, 66. இந்த 66, 66 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எல்லாமே இதெல்லாம் பெரிய ஆட்கள் தான் வச்சுருப்பாங்க. இந்த 66, 66 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 24. இந்த 24 என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். எப்படி இதை நம்ம வந்து மாற்றி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் வாங்கி போட்டு கடன் கட்டி கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில், அதாவது நம்ம ஆண்களாக இருந்தால் பெண்கள் பேரில் ஒரு சொத்தை வாங்கி போட்டு அதை வந்து நம்ம வந்து கடன் கட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். நான் கடனே கட்ட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கும், அதை வந்து கடனாளியாக்கி விரைய செலவுகளை கொடுத்து கடனாளியாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த எண்கள் அங்கே கொடுக்கும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வீட்டுக்காரமா பேரில் சொத்து வாங்கி போட்டு கடன் கட்டி கொண்டே இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. இந்த 66, 66 அப்படின்ற நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர்கள். சரிங்களா? அடுத்து இந்த 77, 77 இதெல்லாம் வந்து சூரியனுடைய நம்பர், சூப்பர் நம்பர், எல்லாம் பிரமாதமாக இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்கிறாங்க. இது அரசியல் பிரமுகர்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 77, 77 அப்படின்ற நம்பர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கோ, 10 பேர் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். 10 பேர், 1000 பேர், 5000 பேர், 10,000 லட்சம் பேர் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர் நம்மளுக்கு உருவாக்கும். ஆனால் அவருக்கு செலவுகள் பண்ணணும். தண்ட செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும். அப்போ தான் அந்த நம்பர் நமக்கு வேலை செய்யும். ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடிய அனைவருமே என்ன பண்ணுவாங்கனாக்கும், மக்கள் கூட்டம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம முதல்ல செலவுகளை செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும். இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்கள். இந்த 28 அப்படின்ற நம்பர் அவசியம் அவர்கள் வந்து செலவு செய்யாமல் அங்கே வந்து ஜெயிக்கவே முடியவே முடியாது. அப்போ 77, 77 நம்ம வண்டி கார் இருந்துச்சுனாக்கா அந்த காரை எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அதுக்கு ஒரு 5000, 10,000 அவசியம் தண்ட செலவுகள் ஆகிக்கொண்டே தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்து 88, 88. இந்த 88, 88 அப்படின்ற நம்பர் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, ஹையஸ்ட் அப்படின்றது இந்த 88, 88 அந்த நம்பர் மட்டும்தான். அந்த நம்பர்களை இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் அந்த நம்பரை வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ இந்த 88, 88 நாங்கள் இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அதாவது வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கேயாவது நாங்கள் புறப்பட்டு போயிட்டு இருந்தோம்னாக்கோ இந்த 88, 88 கண்ணில் பார்த்துட்டோம்னாக்கும் என்னை அறியாமலேயே ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் ஆய்வு பண்ணி அனுபவபூர்வமாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த 88, 88 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த 88 ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவருடைய ஜாதகத்தை வைத்தா அந்த 88 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த 88 இருக்கலே ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் அப்படின்ற ஒரே நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 88, 88 அப்படின்ற நம்பர் மட்டும்தான். ஆனால் அந்த டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 32 அப்படின்ற புதனுடைய காரகம் அங்கே வந்து வேலை செய்யும். அதனால் நீங்கள் வந்து 88 சனியோட காரகம் அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது. என்றைக்குமே வந்து சனி பகவான் நல்லவர் தான். அவர் ஒரு நபருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருனாக்கா அவரை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த கஷ்டத்தையே கொடுக்குறாரு. எல்லாருமே சனி பகவானா, சனி தசையா, அதெல்லாம் நீங்கள் வந்து யாருமே வந்து அதை பற்றி இதே பண்ணக்கூடாது. 30 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருப்போம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ 2வது 7.5 அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அதை அவள் தவிர்க்கணும். ஏன்னாக்கா அந்த 2வது 7.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த சனி பகவான் 2வது 7.5 தான் எனக்கு எல்லா விஷயத்தையுமே கொடுத்தாரு. அப்போ ஒருத்தருக்கு அதாவது ஒருத்தருக்கு திருமணம் இல்லைனாலும் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஒரு வீடு இல்லைனாக்கும் வீட்டை கொடுக்கக்கூடியவர் தான். எந்த ஒரு விஷயம் இல்லாத விஷயங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய சனி பகவானை நம்ம வந்து தவறாக முதல்ல நினைக்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ 99, 99. இந்த 99, 99 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ பெரிய ஆட்கள் வைத்திருப்பார்கள். அது சொத்து பத்து இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். எல்லாருமே அவரை தேடித்தான் அங்கே வந்து போகக்கூடிய ஒரு சூழலை அவர்களே உருவாக்கி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 99, 99 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ எல்லாமே நம்மளை தேடித்தான் வரும். நல்லது நம்மளை தேடித்தான் வரும், கெட்டது நம்மளை தேடித்தான் வரும். அப்போ இதுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன தைரியம் வேணும்.
அப்போ அவருக்கு வந்து அந்த எதை செஞ்சாலும் பார்த்துக்கலாம், வாழ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடியதே இந்த 99 99. அப்போ டோட்டல் 36. அதுவும் உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய காரகமாக தான் உங்களுக்கு வருவாங்க. அப்போ இந்த எண்கள் எல்லாமே வந்து நல்ல எண்களாக இருந்தாலும் அது எந்த மாதிரி வேலைகளை நமக்கு செய்யும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு அவரவருடைய ஜாதகத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது வண்டி எண்களாக இருக்கட்டும், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் பின் நம்பராக இருக்கட்டும், அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் எதுவாக இருந்தாலுமே அவர்களுக்கு உண்டான எண்களை அவர் எடுத்து பயன்படுத்தும் போது வாழ்வில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்துக்கள். இதை கிட்டத்தட்ட நம்ம வந்து 7-8 வருஷமாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பூரில் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கிறது. சரிங்களா? ஓகே, இது போன்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அடுத்து சந்திப்போம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூர்ந்து ஏவி பாலா. நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக எண் கணிதத்தை பற்றி பேசிய பால முருகேஸ்வரர் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.